உங்கள் ராஜா பேரோன். ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, காவிரியிலிருந்து தண்ணி வந்து திறந்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சி நாம எல்லாரும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் கொண்டாடணுமானா கொண்டாடணும், சந்தோஷப்படணுமானா சந்தோஷப்படணும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன், தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும். எல்லா டைமும் வந்து காவிரியிலேருந்து தண்ணி திறக்க மாட்டாங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னா இல்லை, நிறைய டைம் காவிரியிலேருந்து தண்ணி திறப்பாங்க. ஆனால் ஒரு ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் வந்ததுக்கு பிறகு திறக்கிறது வந்து இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா வறட்சியான நிலைமை. ஸோ இந்த டைம் அங்கேயும் தண்ணி இல்லை, இங்கேயும் தண்ணி இல்லை, இப்போ தண்ணி திறக்க முடியாது. இந்த பிரச்சனைகள் வந்து கர்நாடகாவுக்கும் நமக்கும் நிறைய டைம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இப்போ பொது விஷயம் பேச போகிறோம்னா சத்தியமாக இல்லை, காவிரியிலேயே தண்ணி திறந்தது பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது ஏன் அன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னா, ஒன்று என்னுடைய சந்தோஷத்தை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொன்று நிறைய மெசேஜஸ் வந்து பொது விஷயங்களை பேசுங்கன்னு வந்துக்கிட்டு இருக்குது. பேச மாட்டேன் ஏன்னா அதை பேசுறதுக்கு இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க. நான் ஏன் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பயமா? செயலுக்கு போயிட்டு வந்தவனுக்கு என்னத்துக்கையா பயம்? அதெல்லாம் பயம் இல்லை. என்ன அப்படின்னா, நான் இந்த சமூகத்துக்கு, இந்த சொசைட்டிக்கு நான் வந்து கொண்டு சேர்க்க வேண்டிய விஷயம் வேற இருக்குது. ஸோ என்கிட்ட என்னுடைய சகோதரர்கள் விரும்புகிற விஷயம் வேற. என்னுடைய மோட்டிவேஷன், நான் பண்ணுற விஷயங்கள், என்னுடைய பவரை நான் வந்து வெளிப்படுத்துறது, நான் செய்கிற விஷயங்கள், இது எல்லாமே வந்து எல்லா சகோதரர்களுக்கும் நான் அவங்கள சகோதரனை நினைக்கணும், அவங்கள வேறுபடுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளே இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஆஃப் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு கூட இது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயம் நான் பொது விஷயங்கள், சில விஷயங்கள் பேசுறதுனால தடைபட்டு விட்டது இடைக்காலத்தில். ஸோ அந்த தடை இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த பொது விஷயங்கள் பேசலை. ஏன்னா பொது விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நான் பண்ணுறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஓகே தான், அதனால நான் அதை மட்டும் பண்ணுறேன். இந்த காவிரி விஷயம் இதானப்போவும் சரி, கண்டினியூஸான என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸில் வந்து நிறைய சகோதரர்கள் வந்து பேர்ட் வேர்ட்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்களாம். அதாவது என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுறது நானே இல்லை, அதுக்கு வேற ஒர்க்கர் இருக்காங்க. ஓகே, அவங்க தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, அவங்க தான் அதில் ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் யாராவது வந்தால் அதுக்கு பண்ணுவாங்க. மற்றபடி இவங்க ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டால் கூட அவங்க தான் அதை பார்க்க போகிறாங்க, நான் அதை கூட பார்க்க மாட்டேன். யூடியூப் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல்ஸில் என்ன கமெண்ட்ஸ் வருது நான் பார்க்குறதே இல்லை. எப்போவாச்சும் சில சகோதரர்கள், இப்போது நெல்சனுக்கும் எனக்குமான ஃபைட்டை பற்றி தான் நிறைய கான்ட்ரவர்சியான கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா, எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் மெனக்கெட்டு எடுத்து அனுப்பிடுறேன். அடுத்த டாப்பிக்கில் நம்ம அதை தான் பேச போகிறோம். அது என்ன அட் ஒன் ஆஃப் த கியூரியாசிட்டியில் இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கில் உள்ள வீடியோஸில் பேசுவோம். இது வந்து என்னுடைய ஸ்டாஃப் வந்து எடுத்து அனுப்புனது. சார், இந்த காவிரி விஷயத்தை பற்றி நிறைய இது வந்துக்கிட்டே இருக்குது சார், வீடியோஸாக அனுப்பிக்கிட்டு இருக்காங்க சார். விஜய் சார் வந்து பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து இயற்கை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எப்படி நடந்துச்சு, அதெல்லாம் எனக்கு இதில் தேவையில்லை. அதை பற்றி நான் பேச போகிறது இல்லை. அதை யார் எப்படி கொண்டாடணுமோ அதை அப்படி கொண்டாடிருக்காங்க. என்னைய பொறுத்தவரை இன்னைக்கு காவிரி நம்மளுடைய அண்டை மாநிலத்திலிருந்து நம்ம மாநிலத்துக்கு தண்ணி வந்திருக்குங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. என்னைய பொறுத்தவரை என்னைய ஃபாலோ பண்ணுற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், காவிரியிலிருந்து நம்ம இடத்துக்கு தண்ணி வந்து இருக்குங்கிறது நம்ம இடத்துல உள்ள பயிர்களை செழிப்பாக்கும், நம்ம இடத்துல உள்ள மக்களுடைய தண்ணீர் தேவையை ஃபில்லப் பண்ணும். அதுபோக அவங்க அங்கேருந்து திறந்திருக்காங்கங்கிறதே அது நமக்கு ஒரு சந்தோஷமானது. ஏன்னா எவ்வளோ டைம் பிரச்சனைகள் ஆகிட்டே இருக்குது பாருங்களேன். அவங்க திறக்க மாட்டேன்னு சொல்றது, இங்கேருந்து முதலமைச்சர் கடிதம் எழுதுறது, அங்கேருந்து முதலமைச்சர் கடிதம் எழுதுறது, 2 வருஷம் அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறது, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் போக இப்போ இந்த டைம்ல இதுவும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா உருவாச்சு, ஒரு ப்ராப்ளமா உருவாச்சு. அப்போ தண்ணி வருமா வராதாங்கிறது யாருடைய கவலையா இருந்துச்சு? நம்ம விவசாயிகளுடைய கவலையா இருந்துச்சு, அந்த ஏரியாவில் உள்ள மக்களுடைய கவலையா இருந்துச்சு, நம்ம மக்களுடைய கவலையா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு தண்ணி வந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தி. ஏன்னா தண்ணி வந்துச்சு, அப்போ அந்த ஏரியாவில் விவசாயம் கண்டிப்பாக நடக்கும். விவசாயம் நடந்தால் நமக்கு வர வேண்டிய நெல், மற்ற காய்கறிகள், உணவுப் பொருட்கள், தானியங்கள் எல்லாம் உற்பத்தி நடக்கும், விளைச்சல் நடக்கும், நமக்கு கிடைக்கும். அந்த மக்களும் கொஞ்ச நாளைக்கு தண்ணி பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கிறது நமக்கு சந்தோஷம், அவங்க விளைவிச்சு கொடுக்கறது நமக்கு சந்தோஷம், அதனால அவங்களுக்கு காசு கிடைக்கிறது நமக்கு சந்தோஷம். இது ஒரு சந்தோஷமான நிகழ்வானா சந்தோஷமான நிகழ்வு. இது அரசியல் ரீதியாவோ இல்லை ஒரு தனிப்பட்ட விஷயமாவோ கொண்டு போய்
கொண்டாடுறதுங்கிறது அது அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விஷயம். நான் அதான் சொல்லிட்டேன், எனக்கும் என்ன ஃபாலோ பண்ற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னுடைய ஃபேமிலி உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது என்ன, இது நமக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம். மழை பெஞ்சா எப்படி ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற போல காவிரியில இன்னைக்கு தண்ணி நமக்கு நம்ம இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது, இன்றியமையாத எதையும் சார்ந்து இல்லாத ஒரு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். பொது விஷயங்கள் பேசுவதல்ல, என் மனதில் படும் சந்தோஷமான விஷயங்களை, நல்ல விஷயங்களை, எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நான் செய்கிற விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு அது கண்டிப்பா உங்களுடைய லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த ராஜா பேரோன் அப்படிங்கிற ஆள் வந்து எங்க இருந்து உருவான அப்படின்னா, ஜீரோல இருந்து உருவான ஹீரோ. நான் எல்லாரையுமே ஹீரோவா தான் நினைக்க சொல்றேன். இந்த ஹீரோ உருவானது மாதிரி இன்னும் எத்தனையோ ஹீரோக்கள் உருவாகிறதுக்கு மேபி என்னுடைய நான் படிச்சுக்கிட்டு இருக்க லெசன் அதை உங்க கூட ஷேர் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். எப்பவும் சொல்ற டைலாக், பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க. நான் உங்கள் ராஜா பேரோன்.